டாக்டர் சத்தம் போனதுக்கு நீ ஜபம் பண்ணி வைக்கிறியே உன் வீட்டுக்கு சத்தியத்தில் சொல்லி என் பாடி எடுத்து போய் 2 மணி நேரம் என் பாடி ஒரு இடத்துல இருந்துச்சு. நான் அப்படியே இருந்திருந்தா இந்த அழகான முகத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன். என்னைக்கோ சங்கு ஊற்றிருப்பாங்க. ஆனால் தாயின் கருளை உருவாக்கவில்லை. என் தொகுதுக்குள் உணவு உள்ளவா அதையா டாக்டர் அப்புறம் 2 பேர் என்னை குளிக்க வச்சு எனக்கு மார்க் பண்ணாங்க, வட்டாச்சிட்டாங்க. இங்கே ஒரு மார்க், கிட்னிக்கு ஒரு மார்க், ஹார்ட்டுக்கு ஒரு மார்க், இதேக்கு ஒரு மார்க் பண்ணி என் பாடி ஒரு வண்டியில் படிக்க வச்சு தள்ளுற நேரத்தில் தான் எல்லா பேரும் நைட்டு பாருங்க. அது ஒரு வெள்ளை வெளிச்சம் சும்மா அக்னி ஸ்பீடில் என் பாடி சொன்னேன். என் பாடி அப்படியே ஆழ்ந்தது. அந்த 2 பேர் பயந்து ஓடினாங்க. டாக்டர் ரூமில் எடுத்து கொண்டு சொல்லி அந்த பாடி படுக்க வச்சோம், எல்லாம் பண்ணாச்சு. அப்படியே ஆழ்ச்சி பாடி என்ன ஆச்சு உயிர் இருக்குவா செக் பண்ண சொன்னா டாக்டர் சொன்னாங்க 2 மணி நேரம் ஆச்சு வசதி இல்லைப்பா செக் பண்ணி பாரு. செக் பண்ணா எல்லாம் நார்மலாக கேட்குறியா என்ன சாமி என்ன சாமி ஏன் கத்துல அப்படி சொல்கிறேன். ஐயோ நான் கத்துல நீ சத்திட்ட எப்படி ஒரு உயிர் வந்துச்சு. நான் ஏன் சாகணும், நான் பெட்டில் தானே உயிரோடு இருக்கிறேன். ஐயோ நீ கண்ணு தந்து பாரு, நீ இருக்கிற இடம் வேற. கண்ணு தந்து பார்த்தா பேர் சுத்த போல இந்த டாக்டர் சுற்றுறாங்க. என்ன சாமி ரவுண்ட் அடிக்கிறேன். அது ஒன்றும் மயக்கம் ஏந்து உட்காருனே அந்த பொண்ணை நாட்டம் வந்துச்சு. மூக்கு குடிச்சிட்டு யார் இங்கே கூட்டு வந்தது வாதி வந்து என்ன வாசனம். அப்போ அந்த டாக்டர் சொன்னது 2 மணி நேரம் அந்த ஒரு குழந்தை நாட்டத்தை நீ இருந்தேன் என்னை தூக்கி பிடிச்சி. அப்போ யார் எனக்கு உயிர் கொடுத்தது யார் அது யார் இருந்தால் ஒன்று தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது. இல்லை சாமி ஒரு வெளிச்சம் ஓடி வந்துச்சு. எப்படி இருக்குது அந்த வெளிச்சம் எப்படி பிடிக்குது அதையா அதான் என் பாடியில் அடிச்சு. அப்போ டாக்டர் சொன்னாரு அந்த வெளிச்சம் எப்படி இல்லை அந்த செல்லை தான் உன் மணிக்கு ஜபம் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஒரு தூக்கி வரப்போ எங்களை வந்தது இயேசுவை வரக்கூடாது அதையா. ஏன் சொன்னா நான் பக்கா இந்து கிறிஸ்டின் ஹாஸ்டலில் படிச்சிருக்கிற உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக அனைவரும் பாவத்துக்காக ஒரே ஒரு தெய்வம் கல்வி மறைவு வைக்கிற போடுறது அந்த தெய்வம் தான் இயேசு. அவர் தான் ஜீவன் கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினாரு, அவர் தான் சிலுவையில ஜீவன் விட்டாரு. இன்னைக்கு உனக்காக அவர் வந்து இருக்கிறார். அன்னைக்கு எட்ட பைபிள் இன்னைக்கோட 1 வருஷம் 2 வருஷம் 26 வருஷம் மேல ஆகுது. நான் போய் ஒரு பாஸ்டர் கால் மேல வைக்கிறேன். பாஸ்டர் நான் தெரியுமா இல்லை என்ன பண்ணுறது, யானசனம் எடுக்கணும், யானசனம் எடுத்துட்டேன். ஐயா வேற என்ன பண்ணணும். 5000 பிசாசு குடிச்சவன் அந்த பிசாசு அதெல்லாம் பள்ளியில் ஓட்டுறப்போ பிசாசுக்காரன் சொன்னான் நீ சொல்லி நான் கூட ஓட்டுமா என் கூட வர வேண்டாம். உன்னை யார் குத்தி இந்த ஊரில் சொன்னாங்களோ அவங்களுக்கு நீ சாட்சி சொல்லு. இயேசு இந்த பிசாசு ஓட்டா சொல்லு. அப்படி சிலுவை இருக்கிற உண்மைதான் உன் மக்கள் போய் சாட்சி சொல்லு. இங்க ஒரே 3 மாசத்துல 180 பேர் ரசிக்கப்பட்டாங்க. என் அப்பாவும் ரசிக்கப்பட்டாங்க. கல்வெட்டு பண்ணினேன். இன்னைக்கு 30,000 மேல எங்க நடிக்கிறோடு 28 சர்ச்சுக்கு மேல உருவாக்கினேன். எனக்கு உலகம் முழுவதுமா எடுத்தாங்க அப்படின்னு மட்டும் பண்ணிக்கிறேன். ஆத்மா பாரத்துக்காக வந்துக்கிறேன். கண்டிப்பா உங்க 3 மாசம் நீங்க நான் தங்க போறேன் இல்லையா. உங்களுக்கு யாரும் என் எடுத்து யூஸ் பண்ண ஆசை இருந்தா கூட்டி போங்க. நான் பணம் ஐயா ஓ சாமி நான் பணம் கேட்டேன்னா ஒரு 10 காசு கேட்கறேன் இல்லையா. கல்வி தான் போதும் சார். குடிச்சிட்டு வந்து சாட்சி செய்தி எல்லாம் நல்லா இருக்கும். 15 நிமிஷம் மேலே நான் இருக்கும். முதல்ல ஆண்டோட என்று சொல்றேன், ஊழியர்கள் என்று சொல்றேன். இது மூலிகை என்னன்னா இது எதுவும் இல்லை. இது கேன்சர் புண்ணான வளர்ந்து கடைசியில் ஜவுளிக்கு பேசலாம் சொல்றேன்.